Welcome back to another vlog. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் லோடு ஏற்றுறதுக்காக அம்பாள் நகர் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் பிக்கப் லொக்கேஷன். இங்கேருந்து நேராக திருமழிசைக்கு போகணும். ஸோ லோடு ஏற்றிட்டு பார்க்கலாம் கைஸ். ஈக்காடு தாங்கல் அம்பாள் நகருக்கு போகணும் லோடு ஏற்ற. ஸோ பார்த்திங்கன்னா லோடெலாம் ஏற்றிட்டு நம்ம விருகம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். நேராக திருமழிசை போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குது. எல்லா ஏரியாவிலும் செம்ம டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி, எஸ்பெஷலாக மண்டேன்றனால. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நியர்பை வானகரம் ரீச் ஆகிட்டோம். போரூர் வானகரம் அந்த சைடில் இருக்கும். அப்படியே போய் நம்ம இங்கேருந்து நேராக பெங்களூர் சென்னை பைபாஸில் ஏறிடுவோம், பூந்தமல்லி ரோட்டில். ஸோ நம்ம பெங்களூர் சென்னை பைபாஸ் வந்து ஏறிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலாண்ட ஃப்ளைஓவர் ஏறிட்டுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ நியர்பை பாரிவக்கம் பண்ணிட்டோம். பாரிவக்கம்லாம் தாண்டி நம்ம பூந்தமல்லி ஃப்ளைஓவர் இது. அவுட் ரிங் ரோட் பைபாஸ். ஸோ நியர்பை நசரத்துப்பேட்டை வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 4.5 கிலோமீட்டர் தான் இறக்க வேண்டிய இடத்துக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு யூ-டர்ன் எடுக்கணும். சிக்னல்லேருந்து நம்ம யூ-டர்ன் எடுத்துகிட்ருக்கோம். இறக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் எடுத்து போகணும் நம்மளுக்கு. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இறக்க வேண்டிய இடத்துக்கு நியர்பை வந்துட்டோம் கைஸ். இதை இறக்கிட்டு வேறு ஏதாவது லோடு கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ கைஸ் அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. அடுத்த லோடு இங்கேருந்து தண்டாளத்தில் போய், திருமழிசையிலேருந்து நம்ம தண்டாளத்தில் போய் அங்கேருந்து லோடு எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம லோடெல்லாம் ஏற்றிட்டோம். லோடெல்லாம் ஏற்றி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா பம்மல் போய்ட்டுருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக 30 கிலோமீட்டர் இருக்குது பம்மல். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து இருக்காட்டுக்கோட்டை ரோட்லேருந்து ரைட் எடுத்து நேராக உண்டாய் சிப்காட்குள்ளே ஏறி நம்ம சம்பரம்பாக்கம், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றபுத்தூர் ரோடு வழியாக நம்ம பம்மல் போகலான்னு இருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா லிக்கர் ஃபேக்ட்ரி. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உண்டாய் அதுக்குள்ளே வந்துட்டோம். உண்டாய் சிட்கோ. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1:40 ஆகுது. ஸோ இந்த ரோடு அப்படியே நேராக போய் எங்கே ஏறுதுன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றத்தூர் பைபாஸில் ஏறும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டுக்கு வந்துட்டோம். செம்ம வெயில் இப்பயே பட்டையை கலப்புது. நியர்பை சம்பரம்பாக்கம் வந்துட்டோம் கைஸ். நியர்பை குன்றத்தூர். இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. எப்போவுமே இங்கே டிராஃபிக்காக இருக்கும். 2 லைனு, ஆனால் அவ்வளோ பெரிய ரோடும் கிடையாது. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே நேராக பல்லாவரம் பம்மல் ரோட்டுக்கு ஏறிடுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பம்மல் ரோட்டில் ஏறியாச்சு. ட்ராப் லொக்கேஷனுக்கு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ நியர்பை ட்ராப் லொக்கேஷன் கைஸ் இறக்கிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் அடுத்த லோடு புக் ஆகிடுச்சு. அடுத்த லோடு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமுடிவாக்கம் போயிருக்கோம். கிட்டத்தட்ட 6.5 கிலோமீட்டர் இருக்குது பிக்கப் லொக்கேஷன். ஸோ நியர்பை வந்துட்டேன். லோடு எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோடெல்லாம் ஏற்றியாச்சு. லோடெல்லாம் ஏற்றிட்டோம் திருமுடிவாக்கத்தில்.
ஸோ ரிங் ரோட்லேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கே ட்ராப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைலவரம், அதாவது நியர்பை மறைவாள் நகர் பொத்தேரி பக்கத்தில். ஸோ இப்போ ஒரு டோல் வேறு இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கேங்க. ஈவினிங் 4:45 ஆகுது டைம். ஸோ நியர்பை நம்ம கூடுவாஞ்சேரி ரீச் ஆகிட்டோம். சாரி, கிளம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். புதிய பேருந்து நிலையம். ஸோ நியர்பை கூடுவாஞ்சேரி இப்போ தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் நம்மளுக்கு ஒரு ரயில்வே கேட் இருக்குது. அது கிடைக்காம இருந்தால் நல்லது, இல்லைன்னா தலைவலி. ஸோ நியர்பை நம்ம ட்ராப் லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இனி இங்கேருந்து ரைட் எடுத்து நம்ம உள்ளே ஏறணும் தைலவரத்துக்கு. ஸோ சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ரயில்வே கேட்டு போட்டாங்க. ஸோ 3 ட்ரெயின் இதோட போயிடுச்சு நமக்கு. அதுக்கு அடுத்ததான் ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ கைஸ், இதை லோடு நியர்பை தான், இறக்கிட்டு அடுத்த லோடு என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம லோடெல்லாம் இறக்கியாச்சு. நேராக வீட்டுக்கு போயிடலாம். Back to home. So hope you guys are enjoyed that today's vlog and see you on next vlog. Till then.